வணக்கம். வாருங்கள் அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு. நேற்றைய ஆங்கில நாளிதழ் தி ஹிந்துவில் 19/7/2026 நிதி ஆயோக் குழு சென்னை மாநகருக்கு ஒரு முக்கிய ஆலோசனையை வழங்கியுள்ளார்கள். அவர்கள் சென்னையின் தற்போதைய விமான நிலையம் பயனாளிகளையும் தொழில் அதிபர்களையும் முதலீட்டாளர்களையும் கவரும் வழியில் போதுமான வசதிகள் இல்லாமல் இருப்பதால் முதலீட்டாளர்கள் சென்னைக்கு வர தயங்குவார்கள் என்ற தனது ஆதங்கத்தையும் அறிவுரையையும் தெரிவித்துள்ளார்கள். சென்னை விமான நிலையம் தற்பொழுது ஆண்டொன்றுக்கு 22 மில்லியன் பயணிகளை கையாளுகிறது. புதிய ஓடுதளம் அமைத்தாலும் புதிய ஒரு முனையம் அமைத்தாலும் இதன் எண்ணிக்கை அதிகபட்சம் 35 மில்லியன் வரை தான் போகும். ஆனால் 2045 சென்னையின் பயனாளிகளின் எண்ணிக்கை 100 மில்லியன் வரை உயரும் என்று கருதப்படுகிறது. ஆகவே சென்ற தமிழக அரசு பரந்தூரை தேர்ந்தெடுத்து புதிய விமான நிலையம் அமைக்க முயற்சி எடுத்தது. ஒரு மாநில அரசு நினைத்தால் ஒரு புதிய விமான நிலையத்தை கட்டமைக்க முடியுமா என்றால் முடியாது. மாநில அரசு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிற்கு பரிந்துரை மட்டுமே செய்ய முடியும். அப்படி மாநில அரசு பரந்தூர், பன்னூர், திருப்போரூர், படாலம் ஆகிய 4 இடங்களை பரிந்துரை செய்ய ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கள ஆய்வு செய்து இறுதியாக பரந்தூரை தேர்வு செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, பரந்தூரில் 20 முதல் 25% வரை நீர்நிலைகள் இருப்பதாக தெரிவித்து அவர்கள் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியுடன் கலந்து மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தின் மூலம் அங்கு நீர்நிலைகள் இருந்தாலும் புதிய சர்வதேச விமான நிலையம் அமைக்க முடியும் என்ற முடிவுக்கு வருவதால் தமிழக அரசு அவர்களின் பரிந்துரையின் பேரில் ஏறக்குறைய 856 கோடி ரூபாய் செலவு செய்து 5000 ஏக்கர் நிலையங்களை கையகப்படுத்துகிறார்கள். காரணம், இதற்கு முன் பெங்களூரில் கட்டமைக்கப்பட்ட புதிய விமான நிலையம் என்றாலும் ஹைதராபாத், டெல்லி ஆகிய இடங்களில் கட்டமைக்கப்பட்ட விமான நிலையங்கள் என்றாலும் அவைகள் கட்டமைக்கப்பட்ட இடத்திலும் நீர்நிலைகள் இருந்தது என்பதுதான் முக்கியமான காரணம். ஆனால் இங்கே ஒரு எழுதப்படாத விதி உள்ளது. ஆட்சி மாற்றம் வரும்பொழுது முந்தைய அரசு என்னதான் மக்கள் நல பணிகளை மேற்கொண்டாலும் அதனை கிடப்பில் போடுவது என்பது புதியதாக வந்த அரசுகளுக்கு ஒரு வாடிக்கையாக இருக்கிறது. அவர்களுக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தது என்பதும் மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கவா அவர்கள் வந்தார்கள் என்ற கேள்வியும் எழத்தான் செய்கிறது. இந்தியா மட்டுமல்ல, சர்வதேச விமான நிலையங்கள் ஜப்பான், ஹாங்காங், கத்தார் ஆகிய நாடுகளின் பன்னாட்டு விமான நிலையங்களும் நீர்நிலைகளின் மேல்தான் கட்டமைக்கப்பட்டு உள்ளன என்பதை நாம் அறிய வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய விமான நிலையம் அமைப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அதற்கு நிலம் தேடி அனைத்து கட்டமைப்பை முடிப்பதற்கு 10 ஆண்டுகள் ஆகும். நாம் இப்பொழுதே ஒரு விமான நிலையத்தை கைவிட்டு ஒரு 10 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று விட்டோம். இன்னும் புதிய ஒரு திட்டத்தை, புதிய ஒரு இடங்களை தேர்வு செய்ய பல ஆண்டுகளாகும். அப்பொழுது நம் பொருளாதார வளர்ச்சி மேலும் மேலும் பின்னோக்கி போகும். இப்படிப்பட்ட மாற்றத்திற்காகவா நாம் புதிய அரசுகளை தேர்ந்தெடுத்தோம் என்ற ஒரு கேள்வியை உங்கள் முன் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவி சேகர்.